பேய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு பைத்தியம் இருக்கறனால யாரும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு வந்து கவலையாயிடுது. எங்கள் பாட்டியும் பார்க்க விட மாட்டுறாங்க. அப்பாவை சொல்கிறேன், நீ வந்து விடு, இந்த கல்யாணம் நடக்கட்டும். அந்த லவ் பண்ணுற பையன் வந்து அவனை உனக்கு தானே பிடிக்கும். அவன் இன்னும் நீ கொஞ்சம் பெருசானேன்னா அவனுக்கு ஒன்றை பிடிக்க ஆரம்பிக்கும் பாரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா நல்லது தானே அப்படின்றாங்க. அப்போ இவளுக்கும் சந்தோஷமாகுது. சரி நீ போய் பாட்டியை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ இவ கடன்னு போயிட்டு பாட்டியை கூப்பிடலாம். அங்கே போய் பார்த்தா அதான் தெரியுது பாட்டி ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இவ பாட்டியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவளுக்கு மட்டும் பாட்டியை வந்துட்டு இல்லை இவங்க இறக்கலை அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. சரி அப்படின்ட்டு பாட்டியை பார்க்கும்போது பாட்டி திடீர்னு கண்ணை திறக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கடன்ட்டு கிளம்புறாங்க, வா கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது, என்னடா இது பாட்டி செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க, எப்படி கிளம்புறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கடன்னு பாட்டி ஓடுறாங்க, குடுன்னு போகிறாங்க. 3 பேரும் போகிறாங்க. பார்த்தா பேயும் வந்திருக்குல்ல. ஸோ 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு எல்லாருமே வராங்க. அப்படியே தாலி கட்டிடுறாங்க. அப்போ அந்த தாலி கட்டுற நேரமாக பார்த்து இந்த பேய்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் தானே இவங்களை கொன்னது. அதனால் இவங்களுக்கு இந்த தாலி கட்டுற டைமில் இவங்க நிஜமாகவே பேயாக மாறிடுறாங்க. அப்போ ஜானகி குட்டி பயந்துடுறா இவங்க பல்ல பார்த்து. இல்லை கொல்லாதீங்க, யாரையும் கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்புறம் தலை சுற்றி விழுந்துடுறான். கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் அவளை வந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டியோட படத்தில் பார்த்தா பாட்டி ஆசீர்வாதம் பண்ணது கையில் பூவெலாம் இருந்திருக்கு. ஏன்னா பாட்டி என் கல்யாணத்துக்கு வந்தாங்க தானே. ஆனால் அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்க எப்படி பாட்டி கையில் ஆசீர்வாதம் பண்ணுற அரிசிலாம் வந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் இந்த லவ் பண்ண அந்த பையன் வந்து ஜானகியை வந்து பார்க்குறான். நீ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற, கவலைப்படாதம்மா, நடந்து போச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு விடு அப்படின்றாங்க. இவளும் திடீர்னு ஜன்னல்கிட்ட போய் பார்க்குறான். ஏதோ ரொம்ப சிரிக்கிறா, திடீர்னு டான்ஸ் ஆடுறா. அப்போ அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது. என்ன நம்ம பொண்ணு பைத்தியம் முத்திடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவளுக்கு அங்கேயும் பேய் வர்ற மாதிரி தெரியுது. அப்போ அங்கே நின்றுட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடா. அப்போது டாக்டர்லாம் ஓடி வர்றாங்க. பார்த்தா இந்த லவ் பண்ணுற பையன் வந்துடுறான். அவன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அவனுக்கு இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் நினைக்கிறான், ஆமாம் பேய் சொன்ன மாதிரியே நடக்குது. இவன் பெருசாகும்போது நானும் பெருசாகும்போது இவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவளுக்கும் தோணுது. பார்த்தா வர நர்ஸும் இவளுக்கு பேய் மாதிரியே தெரியுது. அவள் வந்து சொல்கிறான், என்னோடய டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் இவளுக்கு எல்லாமே புரியுது. நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பேய் வந்திருக்கு, நம்ம லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் புரியுது. பாய் சொல்கிறாங்க.